சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வு நம்ம இப்ப அடுத்த தொகுப்பை பார்க்க இருக்கின்றோம். அடுத்த தொகுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாணிக்க வாசக பெருமான நமக்கு 9ஆம் திருமுறையில எங்கெல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம அருளாளர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு நம்ம நிறைய பேர் படிக்கும்போது சொல்லியிருந்திருப்போம் இல்லையா? அதை நமக்கு எடுத்து காட்டுவதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர் நம்ம மன்றத்திற்கு புதியவர்கள் அல்ல. அம்மா சிங்கப்பூரில் இருந்து காயத்ரி ரவி சிவசங்கர் அம்மா அவர்கள். இவங்க தகவல் தொழில்நுட்ப பொறியாளராக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திருமுறைகள், திருமுறை போட்டி பேச்சு அப்படின்னு சொன்னா பயங்கர ஆர்வம் உடையவர்கள். முனீஸ்வரன் ஆலயத்துல ஒரு தேவார மாணவியாகவும் இருக்கின்றார்கள். அதே நேரத்துல சிறார்களை திருமுறை பேச்சு போட்டி மற்றும் பாடுவதற்கு தயார் செய்வது, பிள்ளைங்க கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசையோடு நிறைய பணி செய்துட்டு வர்றாங்க. அடுத்த தலைமுறைக்கு எப்படியாவது நம்மளுடைய இந்த பொக்கிஷத்தை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக சீரிய ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லா பாடக்கூடியவங்க, அதே நேரம் பேச்சு திறமையும் உள்ளவர்கள். அது நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 2 பொழிவுகள் நம்ம மன்றத்துக்காக அம்மா கொடுத்திருக்கின்றார்கள். பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம், ரசித்திருக்கின்றோம். அதே நேரத்துல இன்னும் ஒரு குறிப்பு அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மிகவும் எளிமையானவர்கள். முதல் பரிசு வாங்கி இருக்கிறாங்க பேச்சு போட்டியில அப்படின்னா கூட ரொம்ப எளிமையாக, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரணமா எடுத்துட்டு போற அந்த அந்த எளிமை தான் எங்க எல்லாரையும் அவங்க கிட்ட ரொம்ப இன்னும் நெருக்கமா கொண்டு வர வச்சது அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் தான் இப்போது நமக்கு மிக அழகான ஒரு பொழிவை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். அதாவது சேந்தனார் பெருமானையும் மாணிக்க வாசக பெருமானையும் ஒப்பிட்டு சொல்லுவதற்காக. தாமதிக்காமல் அம்மாவிடம் மேலே ஒப்படைக்கின்றேன். அம்மா சிவாயிரம். நன்றி லாவண்யா அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றி. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதபுரர் திருத்தாள் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்படைப்பு, அந்த ப்ராஜெக்ட், அந்த இதை எடுத்து செய்கிற நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் திரு லாவண்யா அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து அடியர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட இது ஒரு 160 நாட்களுக்கும் மேலாக நம்மை பல்வேறு விதத்துல 9ஆம் திருமுறையை பற்றி அக்கு வேறு ஆணி வேறாக ஒரு நுணுக்கத்தையும் நம்ம அலசிக்கிட்டு வர்றோம். ஒரு ஒரு அதிக பாடல்கள் இல்லை. மற்ற திருமுறைகளை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 301 பாடல்களுக்குள்ள இருக்கு. ஆனா பஞ்சபுராணத்தில் 2 பாடப்பெற்ற பெருமை உடையது அப்படின்னு சொன்னாலும் அதை அதிகமா நமக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட சில பாடல்கள், திருப்பல்லாண்டுல ஒரு குறிப்பிட்ட பாடல்களையும் திருவிசைப்பால ஒரு குறிப்பிட்ட பாடல்களையும் தவிர நமக்கு அந்த 9ஆம் திருமுறை அதிக பரிச்சயம் இல்லை. என்னதான் 2 இடம் அதுக்கு நம்ம கொடுத்திருந்தா கூட. அப்படிப்பட்ட அந்த 9ஆம் திருமுறையை ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு, அதுவும் அதை ஒரு வருடம் நம்ம அதை ஒரு ஆழமாக அலசுவோம் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் தோன்றியதே ஒரு பெரிய ஒரு அருள் தான். உண்மையிலே லாவண்யா அம்மா அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கு நம்மளால 9ஆம் திருமுறை, அந்த 9 ஆசிரியர்கள், அவர்களுடைய வரலாறு, அவர்கள் எந்த மாதிரியாக இறைவனை வணங்கி இருக்கிறார்கள், இப்படி பல விஷயங்களை நம்மளால அதுல தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். அதோடு இந்த பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அடிய பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இப்போ என்னுடைய பார்வையில் பன்முக நோக்கில நம்ம பலவேறு தலைப்புகள்ல சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். நானும் ஒவ்வொரு தலைப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பொழிவாளர்களும் மிக அற்புதமாக அவர்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இங்க என்னுடைய பார்வையில நான் சேந்தனாரையும் மாணிக்க வாசகரையும் எவ்வாறு அவர்கள் இருவரும் எப்படி சிவ தத்துவத்தை சிந்தித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு பேச போறேன். அவங்க 2 பேருக்குமே
வாழ்க்கை வரலாறுலயே ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. அ அது என்ன அப்படின்னு சொன்னா, 2 பேருமே மிகவும் நன்றாக படித்தவர்கள். ஆ வந்து எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அ அதாவது மாணிக்கவாசக பெருமான் நமக்கு தெரியும். ஒரு அரசருக்கு அமைச்சராக முதல் அமைச்சராக வேலை பார்த்தவர். சேந்தனார் அவர்கள் கிட்டத்தட்ட அரசருக்கு இணையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர் பட்டினத்தார் அவர்கள். அவரிடம் தலைமை கணக்கராக வேலை பார்த்தவர். 2 பேருமே ஒரு உயர்ந்த பதவி. அதாவது செல்வத்தில் செழிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதவியை வகித்தவர்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா, 2 பேருக்குமே ஏதோ ஒரு ஒரு சோதனை வருது. அந்த பணம் மூலமாகவே ஒரு சோதனை வருகிறது. அரசன் வந்து குதிரைகளை வாங்க அனுப்புகிறான். பணம் பணம் குடுத்து அனுப்புகிறான். அந்த பணம் வந்து திருப்பரங்குன்துறையில் இறை அருள் பெற்று மணிவாசக பெருமான் வந்து அதனை கோவிலுக்கு செலவழித்து விடுகிறார். இங்கு வந்து பட்டினத்தார் வந்து "காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கே" என்கின்ற உண்மையை உணர்ந்து, இந்த செல்வம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து, அவர் அனைத்தையும் வந்து எல்லாருக்கும் குடுக்க சொல்லிர்றாரு சேந்தனார் பெருமானிடம். ஒரு ஒ 2 பேருமே அவங்க கடமைய உயிர் மூச்சாக வாழ்ந்தவர்கள். சேந்தனார் பெருமானும் பட்டினத்தாரின் கட்டளைக்கு இணங்க செய்கிறார். இதனால் அரசரின் கோபத்திற்கு ஆளாகிறார். ஆக 2 பேருமே அரசரின் சிறை தண்டனையை அனுபவித்தவர்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவர்கள் வரலாறுல ஒரு உயர்ந்த பதவியில் செல்வத்தினால் ஒரு இன்னல். அந்த இன்னலின் காரணமாக அரசரின் சிறை தண்டனையை அனுபவிக்கிறார்கள். பிறகு பார்த்தீங்கன்னா, இறை அருளால் அந்த சிறை தண்டனையிலிருந்து மீட்கப்பட்டு சிவ தத்துவத்தை நோக்கி ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து, இறையை பாடி, இறைஞ்சி கடைசியில் இருவருமே தில்லையில் தான் முக்தி அடைகிறார்கள். இந்த மாதிரி கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கை வரலாறுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையோட இருக்கு. அப்ப அவர்களுடைய சிந்தனை, அவர்கள் இறைவனை சிந்தித்த விதம், அவர்கள் அந்த இறைஞ்சியதில், அதுல என்ன மாதிரி அவர்கள் சிந்தித்திருக்கார்கள், அதுல என்ன ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சுவாரஸ்யமா குடுக்க முயற்சி செய்கிறேன். இப்ப நம்ம அந்த ஒப்பீட்டை பார்ப்போம். ஆ அதாவது பார்த்தீங்கன்னா, ஆ சேந்தனார் அவர்கள் திருவிசைப்பாவில 3 பதிகங்கள் பாடியிருக்கிறார். அது உங்களுக்கு நன்கு தெரியும். திருப்பல்லாண்டு பாடியவரும் அவரே. மணிவாசக பெருமானின் திருவாசகம். அந்த 2யுமே அந்த தலைப்பே வந்து அந்த ஒப்பீட்டை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லும். இப்ப வந்து நம்ம வந்து முதல் இதுக்குள்ள போகலாம். முதல் திருவிசைப்பாவுக்குள் போகலாம். ஏகநாயகனை பார்த்தீங்கன்னா, இதுதான் திருவிசைப்பால. திருவிசைப்பாவல பொறுத்தவரைக்கும் அவர் 3 பதிகங்கள் எழுதியிருக்கார். இன்னும் ஒரு முக்கியமான ஒற்றுமை கூட அவங்க 2 பேருக்குமே இருக்கு. நெறைய தன்னை பெண்ணாக பாவித்து, மணிவாசக பெருமான் பார்த்தீங்கன்னா, திருமுறைகள்ல தன்னை பெண்ணாக பாவித்து நிறைய பதிகங்கள் எழுதியிருக்கிறார். சேந்தனார் கூட ஒரு செவிலித்தாய் முறையில் அவர் வந்து அதிகமா மணிவாசக பெருமான் அளவிற்கு 1000 பாடல்களுக்கு மேல் எழுதியவர் அல்ல. திருவிசைப்பாவில் 3 பதிகங்களும், திருப்பல்லாண்டு 1 பதிகம் மட்டுமே பாடியவர் தான். அதிலேயே கிட்டத்தட்ட அதாவது வந்து அந்த அந்த சினாப்சிஸ் மாணிக்கவாசகரோட சினாப்சிஸ எடுத்து கரைச்சு குடிச்ச மாதிரி தான் சேந்தனார் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு. அதுல 2 பதிகங்கள் வந்து ஒரு செவிலித்தாய் முறையிலேயும் அவரு இறைவனை பாடுகிற மாதிரியாக தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ திருவிசைப்பாவில இந்த முதல் பாடல், அதாவது திருவிழிமிழலை அப்படிங்கிற அந்த தலத்தில அவர் பாடிய அந்த முதல் பாடல் ஒரு ஒரு அற்புதமான ஒரு பாடல். நீங்க இப்ப நான் முன்னாடியே குறிப்பிட்டிருக்கிறேன். நெறைய பேர் குறிப்பிட்டபடி கிட்டத்தட்ட உங்களுக்கு 290 பாடல்களுக்கு மேல நம்மளுக்கு திருவிசைப்பால இருந்தா கூட, நம்ம அதிகமா வந்து நெறைய பாடல்கள் பாடுறதில்ல. ஒரு சில பாடல்கள் தான் பாடுறோம். அதுலயும் சேந்தனாரின் பங்கு மிக அதிகம். அதுல ஒரு குறிப்பிடத்தக்க ரொம்ப அனைவருக்கும் ஓதுவார் பெருமக்களால் மிகவும் விரும்பி பாடக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல். இதுல சேந்தனாருடைய பாடல கவனிங்க. ஏகநாயகனை இமையவர்க்கு அரசை என் உயிர்க்கு அமுதினை எதிரில் போக நாயகனை புயல் வணங்கற்கு அருளி பொன்னொடும் சிவிகையா ஊர்ந்த மேக நாயகனை மிகு திருவீழி மிழலையின் விண்ணெழி செழுங்கோயில் யோக நாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் யானே. முதல் வார்த்தையே ஏகநாயகன். இந்த ஏகநாயகன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நமக்கு சட்டுன்னு கண்டிப்பா நினைவுக்கு வரக்கூடிய ஒரு சொல் ஏகன், அநேகன். இந்த பக்கம் மாணிக்கவாசகர் அதை தவிர்க்கவே முடியாது. அந்த சிவபர தத்துவம் தன்னுடைய முதல் பாடல்லையே ஒரு அற்புதமான அந்த சிவபர தத்துவத்தை சேந்தனார் பெருமான் விளக்கி இருக்கிறார். அதுவும் எப்படி அந்த அந்த வார்த்தை பிரயோகங்கள், அந்த பொருள் பிரயோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பதத்துல அதையே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கீழ
இந்த மாணிக்கவாசகருக்கு கீழ பாருங்க. பொருளைக் கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே. இங்க போகநாயகன் போகமே, யோகத்தின் பொலிவே. பற்று நான் மற்றிலேன் கண்டாய், பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. நீங்க பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை பாருங்களேன். அதே வார்த்தை பிரயோகங்கள், அதே பிற சிவபர தத்துவத்தின் அந்த பொருள் எவ்வளவு அழகா வந்து எனக்கு தெரிஞ்சு ஆ மாணிக்கவாசகருக்கு பிற்பட்டவராகத்தான் சேந்தனார் பெருமான் இருக்கணும். ஏன்னா மாணிக்கவாசகரை பொறுத்தவரைக்கும் நம்ம அது வாதவூர் புராணம் எல்லாம் இருக்கு. ஆனாலும் அவருடைய கால அளவு அப்படிங்கிறது இன்று வரை ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு விஷயம் தான். ஆனா சேந்தனார் பெருமானுக்கு அப்படி அல்ல. நமக்கு வரலாறு இருக்கு. 9ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியும், 10ஆம் நூற்றாண்டு முற்பகுதியும்னு வரலாறு சொல்லுது. அது ஓரளவுக்கு ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இருக்கு. ஆ பல வார்த்தை பிரயோகங்கள் சேந்தனார் அந்த சொல் பிரயோகமா இருக்கட்டும், வார்த்தை பிரயோகமா இருக்கட்டும், எனக்கு என்னமோ அவரு இது என்னுடைய கருத்து தான். மாணிக்கவாசகர நல்லா உள்வாங்கி அவர் ஒரு சில இடத்துல நாவுக்கரசர் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினாலும் கூட, நல்லா உள்வாங்கி அந்த தாக்கம் அவருக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, அந்த இப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சின்ன ஆ ஒரு தெளிவின்மை. அது நமக்குள்ளன்னு சொல்ல முடியாது. நெறைய நான் ஏன்னா நம்மளுடைய சமயத்துல நெறைய பேருக்கு இன்னும் பிற சமயத்தை சேர்ந்தவர்களுக்கும், அதுவும் சிங்கப்பூர் மாதிரி ஒரு ஊர்ல இருக்கும் பொழுது, நெறைய பேர் என்கிட்டயே கூட கேள்வி கேட்டிருக்காங்க. "உங்களுக்கு பல தெய்வங்கள் இருக்கே, உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்காதா?" அப்படிங்கிற கேள்வி எனக்கே நானே சந்திச்சிருக்கேன். நான் குடுத்த விளக்கம் தான். ஆனா உண்மையிலேயே நமக்கு அந்த மாணிக்கவாசகர் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கூட ராஜராஜ சோழன் என்ன சமயம்? இந்து சமயமா? இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது இல்லையா? சைவமா? வைணவமா? அந்த சமயத்துல அந்த வார்த்தை பிரயோகம் இல்லையே! அப்ப வந்து சைவம்னு இருந்ததே, வைணவம்னு இருந்ததே, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். ஆனா பாருங்க, அற்புதமா நம்ம திருமுறைகள்ல இதுக்கு விளக்கம் இருக்கு. "அறுவகை சமயத்து அறுவகையோருக்கும் வீடு பேர் ஆய் நின்ற கிழவோன்." ஏங்க இத விட தெளிவா அதுவும் பாருங்க, இந்த இடத்துல அந்த ப ப அந்த பரம்பொருள் தத்துவத்துக்கு அவர் இதுக்கு சிவன்ற வார்த்தைய அவர் நெறைய இடத்துல உபயோகப்படுத்தியிருந்தா கூட, இந்த இடத்துல அந்த வார்த்தையவே உபயோகப்படுத்துறாரு பாருங்களேன். ஒ எ அறுவகை சமயத்து அறுவகையோருக்கும். அப்ப கிழவோன் அப்படிங்கிற வார்த்தை. கிழவோன்னா உயர்ந்தோன், உயர்ந்தவன். அப்ப ஒரு காமன் நவுன் அததான் அவர் உபயோகப்படுத்துறார் மணிவாசக பெருமான். ப்ராப்பர் நவுன் சொல்லி இங்க குழப்பவே இல்ல. பரம்பொருள் ஒண்ணுதான். ஏகன் அவனே, அநேகன் அவனே. அதே அவன் தான் ஏகநாயகன். உன்னையன்றி மற்றொன்று உண்டு. நீங்க என்ன பேர் வேணும்னாலும் பரம்பொருளுக்கு குடுத்துக்கோங்க. அது உங்களுடைய சௌகரியம். அதைப் பற்றி நம்ம சொல்லல. ஆனா அறுவகை சமயம்னு நம்ம ஏன் இங்க அத கொஞ்சம் அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது அப்படின்னா, வைதீக சமயம். வேதத்தை ஆதரிக்கும் சமயம்ங்கிறதுனால, இங்க அவங்க அறுவகை சமயம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பரம்பொருள் ஒண்ணுதான். கிழவோன் அப்படின்னு கூட பேர் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிங்கிற அந்த பரதத்துவத்தை, அந்த கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அந்த வார்த்தை பிரயோகத்துல சேந்தனாரும், மாணிக்கவாசகரும் எவ்வளவு அருமையா பாடியிருக்காங்க பார்த்தீங்களா? ஆ அடுத்ததாக நம்ம வந்து அடுத்த பாடல். இதே அந்த திருவிழிமிழலை பதிகத்திலேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிருக்கிற அடுத்த பாடல், அந்த ஒரு ஒரு வார்த்தையிலயுமே அவங்க வந்து ரொம்ப நுணுக்கங்கள போட்டிருக்காங்க. நமக்கு அது மற்ற திருமுறைகள்லேருந்து கிடைக்கும் பொழுது, நமக்கு அந்த விஷயம் முழுவதுமாக புரியும். இங்க சேந்தனா ஒ இது ரொம்ப பிரபலமான பாடல். எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான். "கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை, கரையிலா கருணைமா கடலை, மற்றவர் அறியா மாணிக்க மலையை, மதிப்பவர் மணமணி விளக்கை, செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை, திருவீழி மிழலை வீற்றிருந்த, கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே." இந்த கருணை மாகடல், மாணிக்க மலை இப்படி போன்ற இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே திருவாசகத்திலேயும் நீங்க பல இடங்கள்ல நீங்க பார்க்க முடியும். பழம்பெரும் கடலே, கருணை மாகடலே, மாணிக்க மலையேங்கிற இடமெல்லாம் திருவாசகத்துல நெறைய இருக்கு. நான் அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் இங்க உங்களுக்கு ஒப்பிட்டு காமிக்கல. ஆனா, ஒரு கருத்த இங்க நான் முக்கியமா உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறேன். கற்றவர் விழுங்கும். இந்த விழுங்கும்ங்கிற வார்த்தையில இருக்கிற அந்த மறைபொருள். சேந்தனார் வந்து அத ஒரு மறைபொருளாக சொல்லியது நம்ம மாணிக்கவாசகர் கிட்டேருந்து முழு அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இது நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கற்றவர் அப்படிங்கும்பொழுது இந்த இடத்தில் நிச்சயமாக அவர் வந்து உலகியல் கல்வியை பற்றி பேசவில்லை. இது நம்ம தெரிந்ததுதான். மெய்யுணர்வு தரக்கூடிய அந்த கல்வியை பற்றி அவர் பேசுகிறார். சயின்ஸோ, மேக்ஸோ இங்க பேசலை. கற்றவர் விழுங்கும். அப்ப கற்றவர்களுக்கு அந்த மெய்யுணர்வை கற்றவர்களுக்கு அந்த நூலை கற்று இறைவனை புரிந்து கொண்டவர்களுக்கு விழுங்கும். கற்றவர் அறிந்த அந்த மாதிரிலாம் வேற எந்த வார்த்தை பிரயோகமும் போடாம, விழுங்கும் அதாவது உள் வாங்கிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை போட்டிருக்காரு. கற்பகக்கனி அப்படிங்கும்பொழுது என்றைக்கும்
எல்லா வரங்களையும் அளிக்கக்கூடிய இறைவனைத்தான் இங்க கற்பக கனின்னு சொல்றாரு. சோ கற்றவர் விழுங்கும் கற்பக கனி அப்படிங்கிற இடத்துல இங்க இந்த பக்கம் வாங்கலையேம்மா. இங்க நம்ம மணிவாசகர் கிட்ட வருவோம். கல்வியோட பயன் என்ன? அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் வேணும். நீங்க திருக்குறள் எடுத்துக்கோங்க. நான் திருக்குறளையும் இங்க குறிப்பிட்டிருக்கேன். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். இந்த திருக்குறள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நான் அந்த வாலறிவன் விட்டுட்டேன். கற்றதனால் ஆய பயன். கற்றதனால் கல்வியினால் என்ன பயன்? நம்ம நம்ம வந்து நம்ம அறிவை அடைவோம். நம்ம ரொம்ப அறிவாகிடுவோம். ஞானத்தை அடைவோம். அதுக்கப்புறமா வந்து பொருள் ஈட்டலாம். இந்த மாதிரியான பயன்கள் எல்லாம் சொல்லவே இல்ல. கற்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயன் என்ன தெரியுமா? அதெல்லாம் பல்வேறு நிலைகளா இருக்கலாம். ஒரு நிலையாக தாண்டி, இப்ப இந்த கல்விக்கு நீங்க நீங்க நிச்சயமா படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதில் பதவி கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும். அதுலலாம் எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அது உலகியல் கல்வியோ, எந்த எந்த இதுவா இருந்தாலும். ஏன்னா, நம்ம மெய்யுணர்வு கல்வி கற்றுமே நம்மளால பொருளீட்ட முடியும். அது ஒரு பிரச்சனை கிடையாது. கடைசி படி அதன் முழு பயன் என்ன அப்படிங்கும் பொழுது, நற்றாள் தொழார் எனின் அப்படின்னு ரொம்ப அழகா திருக்குறள்ல அவர் விளக்கி இருக்கிறார். இறைவனை அடைவதுதான் கற்றவர்களுக்கு அவர் விழுங்கும். ஆனா இங்க மாணிக்கவாசகர் ஒரு 2 வரியில பாருங்களேன், துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் அப்படின்னு ஒரு ஒரு இதுல சொல்றாரு. நீதான் கல்வியை தோற்றுவிக்கிறாய், நீயே அழிக்கிறாய். அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் அந்த திரு அகவல்ல வரும்பொழுது நிறைய சொல்லுவாரு. அப்படியே வரிசையா அப்படியே கதறிக்கிட்டே வருவாரு. நான் இப்படி இதுலேருந்து பொழைச்சேன், அதுலேருந்து அப்படி அது அப்படி ஒரு அற்புதமா இருக்கும். அதை நீங்க படிச்சுக்கிட்டே வரும்பொழுது. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். அப்ப கல்வியிலேருந்து பொழைச்சுக்கணும். அதுலேருந்து நான் வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு துவனி இந்த இடத்துல நமக்கு தோணுது இல்லையா? கற்றவர் விழுங்கும். கற்றதனால் ஆய பயனென்கொல் நற்றாள் தொழார் எனின் இப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப விழுங்கும்ங்கிற வார்த்தையோட மறைபொருள் இங்க உங்களுக்கு தெளிவாகுது பாருங்களேன். இப்ப நீங்க கல்வி கற்கணும், மெய்யுணர்வு அடைவதற்கு உங்களுக்கு அந்த கல்வி மிகவும் அவசியம்னா கூட, அதையும் தாண்டி எல்லாத்துக்கும் எல்லா தத்துவங்களுக்கும் அப்பால் இருக்கிற அந்த பரம்பொருளை அடைவதற்கு நீங்க அந்த கல்வியை விட்டுறணும். இப்ப வந்து உங்க வீடு ரொம்ப அழுக்கா இருக்கு, குப்பையா இருக்கு அப்படிங்கும் பொழுது, நீங்க ஒரு மாப் எடுத்து அத வந்து ஒரு சுத்தம் பண்ணிட்டு, சுத்தம் பண்ணியாச்சு. இது எனக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. இதனால தான் நான் சுத்தம் பண்ணேன். இது எவ்வளவு ஒரு நன்மைன்னு நீங்க அப்படியே வச்சுக்க போறதில்ல. அதோடைய வேலை முடிச்ச உடனே அத எடுத்து ஒதுக்கி வச்சுருவீங்க. இல்லையா? அதே மாதிரி தான். அந்த கல்வியினால இறைவன விழுங்கக்கூடிய சக்தி வந்ததுக்கு அப்புறம், அந்த கல்வியும் நம்மள விட்டு பிழைத்து போனால் தான், நம்மளை விட்டு விலகினால் தான். ஏன்னா 2 பேருமே ரொம்பவும் படித்தவர்கள். மிகவும் படித்தவர்கள், மிகவும் செல்வத்தின் அந்த இத வந்து பயனை மிகவும் தெரிந்தவர்கள் 2 பேருமே. அந்த அந்த ஒரு இது இருக்கு. அந்த கல்வி எனும் பல்கடல் பிழைத்தால் மட்டுமே இறைவனை அந்த கற்பக கனியை கரையிலா கருணையுமா கடலை கண்டு கண்டு உள்ளம் குளிர முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவர் கொஞ்சம் மறைபொருளா சொன்னத மணிவாசக பெருமான் இன்னும் கொஞ்சம் தெளிவு காட்டி நமக்கு காட்டியிருக்கார் அப்படின்னு தான் நாம சொல்லணும். அடுத்ததா இந்த இடத்துலயும் அந்த வார்த்தை பிரயோகம் வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வர்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு செயல் தான் உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா, தெய்வ நெறி, அந்த பொய் நெறி, மெய் நெறி, தெய்வ நெறி அப்படிங்கிறது வச்சுதான் இந்த திருவிசைப்பால சேந்தனார் சொல்லியிருப்பாரு. இதுல அவர் சொல்ல வர்றது இத்தெய்வ நெறி நன்றென்றிருள் மாய பிறப்பரா இந்திரசால பொய் தெய்வ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய் தெய்வ நெறி நான் மறையவர் வீழி மிழலை விண்ணிழி செழும் கோயில் அத்தெய்வ நெறியில் சிவமலா தவமும் அறிவரோ அறிவுடையோரே. அறிவு வேணும். அந்த அறிவு இறைவனை அடைவரை வரைக்கும் அந்த அறிவு இருக்கணும். அதன் பிறகு அதை நம்ம பிழைக்கணும் அப்படிங்கிறது தான். பாருங்க, இந்த இடத்துல அந்த பொய் தெய்வ நெறி அப்படின்னு ஒண்ணு அவர் சொல்றாரு. பொய் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த பொய் அப்படிங்கிற அந்த பதம் வந்து உண்மைக்கு எதிர்ப்பதம் அப்படிங்கிற அர்த்தம் முழுசா வராது. நம்ம உலகியல்ல பயன்படுத்தக்கூடிய அந்த அர்த்தம் இல்ல இது. ஆ அதாவது வந்து பிறப்பு. நமக்கு இதே வரிகளையே சொல்லி, அத இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினையின் சிறுகுடில் இடுத்து இந்தே பொருளே அதே பாருங்களேன். நோகத் தெருளும் மும்மதில் நொடிவரை இடிதர தொடு செந்தி அருளும் மெய் நெறி. அந்த முப்புறங்களையும் எழித்த அந்த சிவபெருமானுடைய அந்த அருள்ங்கிற மெய் நெறி தெரிஞ்ச பிறகுதான் பொய் நெறி நீக்கிய அதிசயம் கண்டோமே. கிட்டத்தட்ட அதே வார்த்தை பிரயோகங்கள்ல அந்த இருள்ங்கிறது அவங்க எதை சொல்றாங்க?
மாயப்பிறப்பை அறுக்க முடியாத அந்த நம்ம அந்த உலகியல் வாழ்க்கையை தான் அவங்க வந்து பொய் நெறின்னு சொல்றாங்க. இதுல சேந்தனார் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு வரி என்ன எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, பொய் தெய்வ நெறி அப்படிங்கிற ஒரு அந்த தெய்வ நெறியையும் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா, நம்ம அவர் பல இடத்துல அந்த சிறு நெறி அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாரு. சிறு நெறி சிறு தெய்வங்களை கும்பிடுவது அதுலலாம் தவறு அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த முக்தி இன்பத்திற்கு இந்த மாயப் பிறப்பை அறுக்கும் வலிமை இந்த பொய் தெய்வ நெறியில் இல்லை. ஏன்னா இது வந்து இந்த நம் நல்வினைகள் செய்வோம், அந்த பலன்களை அனுபவிப்போம், இங்கேயே பிறப்போம்ங்கிற அந்த இது இந்த பிறப்புக்குள்ளேயே தான் நம்ம சுழண்டுகிட்டே இருப்போமே ஒழிய, நமக்கு முக்தி வேணும்னா, அந்த மும்மதில் அந்த முப்புரங்கள் எரித்த அந்த சிவபெருமானுடைய அந்த மெய்நெறியை அடைந்தால் மட்டும் தான், இந்த பொய்நெறி நீக்க முடியும். அப்படி ஒரு அந்த இதை தெரிந்து கொண்டவர்களே அறிவுடையவர்கள் அப்படின்னு சேந்தனாரும், அப்படிப்பட்ட கருணை உடையவருடைய என்ன அதிசயம் பாத்தியா? என்ன ஒரு கருணை எம்மேலன்ற மாதிரியான தொனியில மாணிக்கவாசகரும் சொல்லக்கூடிய விஷயம், அந்த அந்த அம் அந்த சொற்கள் பிரயோகம் எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கு பாருங்களேன். அந்த பொய் நெறியிலிருந்து பொய் நெறி அப்படிங்கும்பொழுது, இங்க நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த உலகியல் வாழ்க்கை, இந்த பிறப்பினை அறுக்க முடியாது. இந்த உலகியல் வாழ்க்கையில நீங்க இருந்துகிட்டு, நீங்க என்ன சிறு தெய்வங்களை கும்பிட்டு, என்ன மாதிரியாக வாழ்ந்தாலும், நல்வினைகள் நீங்க செஞ்சு வாழ்ந்துகிட்டே இருந்தாலும், நான் நல்லவனா தானே இருக்கேன், 4 பேருக்கு நல்லது செய்றேன்னு நீங்க அந்த நான் எந்த தவறு செய்யலையேன்னு சொன்னா கூட, அது தவறான வாழ்க்கைன்னு சொல்லிட முடியாது. அதுவும் ஒரு சிறந்த வாழ்வு தான். ஆனா, அதில் இருக்கக்கூடிய அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திருமுறை அருளாளர்கள் எல்லாருமே இந்த பதவிகள் எனக்கு இந்திர பதவி வேண்டாம், பிரமன் பதவி வேண்டாம், மால் பதவி வேண்டாம் அப்படிங்கிறத வந்து அனைத்து சேந்தனாரும் சொல்லிட்டாரு, மாணிக்கவாசகரும் சொல்லியிருக்காரு மற்றும் அனைத்து அருளாளர்களுமே இத வந்து உங்களுக்கு அத வந்து ரொம்ப அழுத்தமாக குறிப்பிடுவதற்கு காரணம் என்னன்னா, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு. அந்த திரும்பவும் அது அது பிறக்கக்கூடிய ஒரு அந்த மறுபடியும் அதே அந்த லூப்புக்குள்ள தான் நம்மள கொண்டு போய் விடப் போகுது. அந்த பொய் தெய்வ நெறி அல்லது பொய் நெறி அப்படிங்கிற அந்த லூப்புக்குள்ள தான் அது கொண்டு போய் விடப் போகுது. அதுலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா, நமக்கு மெய் நெறிய தெரிஞ்சுக்கணும். அந்த மெய்நெறி என்ன அப்படிங்கிறதையும் காட்டி, அந்த மெய்நெறிய காட்டுறதுக்கும் அவருடைய கருணை வேணும்ங்கிற அதிசயத்தையும் இங்க 2 பேருமே முதல்ல நம்ம அதுக்கான அறிவை நம்ம பெற வேண்டும். அதன் பின் அதை நோக்கி போக வேண்டும். அப்படிப்பட்ட அவருடைய அருளாலேயே அவர் தாழ் வணங்க முடியும் அப்படிங்கிற அதிசயத்த தான் இங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சொல் பிரயோகத்துல நமக்கு விளக்கியிருக்காங்க. பாருங்க அவர்கள் அந்த சேந்தனார் நான் நெறைய இடத்துல இன்னும் இன்னும் திருப்பல்லாண்டுலயும் அது மாதிரி உங்களுக்கு நெறையவே வருது. நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஆ படிக்க, படிக்க, படிக்க அ எப்படி அந்த மாதிரியான ஒரு கருத்தியல் வந்து அதான் ஒரு ஒரு 40 50 பாடல்களுக்குள்ள இருக்கும்னு நெனைக்கிறேன் சேந்தனாருடையது. அதுல வந்து மணிவாசக பெருமானுடைய அந்த தாக்கம் இந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கும்போது, ரொம்ப ஒரு வியப்பாகவும், அவர்களுக்கு அந்த சிவ தத்துவத்துல அவர்கள் எப்படி இணைகிறார்கள் அப்படிங்கிறத வந்து நினைக்கும் பொழுது ரொம்ப ஒரு நெஞ்சு உருக்கமாகவும் இருக்கு. ஒவ்வொரு பாடல்களும் அவங்க நமக்கு குடுக்குற அந்த பொருள். இங்க பாருங்க. இதுலயுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் அவங்க வந்து சிந்திச்சிருக்காங்க. அவங்களுடைய சிந்தனை வந்து அடிய அருளாளர்களுடைய சிந்தனை வந்து எந்த அளவுக்கு ஒரே மாதிரியாக இருக்கு அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாகவும் நம்ப தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா, செல்வமே சிந்தித்து அக்கனா அவமே செல்வமே சிந்தித்து ஐவரோடு அழுந்தியான் அவமே புக்கிடா வண்ணம் காத்து எனை ஆண்ட புனிதனை. அப்ப இந்த இடத்துல அவரு 2 விஷயங்கள் சேந்தனார் பெருமான் குறிப்பிடுறார். என்னன்னா, செல்வத்திலிருந்து நான் என்ன காப்பாத்தினேன். அதுக்கப்புறமா வந்து ஐம்புலன்களிலிருந்தும், அந்த ஐம்புலன்கள்ல இருந்து நான் அகப்பட்டு திரும்ப, திரும்ப, திரும்ப இந்த உலகிலேயே இல்லாம இருக்கிறதுக்கும், என்ன புக்கிடா வண்ணம் காத்து எனை ஆண்ட புனிதன் அப்படிங்கிற இடத்துல அந்த 2 விஷயங்கள் இங்க குறிப்பிடுறார். இதையே இதே சிந்தனை இவை கிட்டத்தட்ட எப்படி மாணிக்கவாசகர் அந்த 4 அந்த கடைசி வரிய பாருங்களேன். மாறினின் நின்னை மயக்கிடும் வஞ்சப் புலன் 5ன் வழியடைத்த அமுதே. அந்த 2 பேருமே என்ன சொல்றாங்க, உன்னுடைய அருளால மட்டும் தான் எங்களால அந்த ஐம்புலன் வழியடைத்த அமுதே, ஐம்புலன் அழுந்தியான் அவமே புக்கிடாவண்ணம் வந்தென்னை ஆண்டவனே. இப்போ இன்னும் இந்த உண்மை விளக்கம்லாம் நம்ம நம்ம நம் தமிழ் ஊரன் இலக்கிய மையத்திலேயே நம்ம நெறைய அத பத்தி நம்ம விளக்கம் பண்ணோம். வஞ்சப்புலன் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த ஐம்புலன்கள் மேல மட்டும் அத அடக்குவது அப்படிங்கிறது எளிதான விஷயம் இல்ல. இன்னும் நீங்க அடக்க முயற்சி செஞ்சா அடக்கவும் முடியாது. இல்லையா?
ஐம்புலன்களை மடை மாற்றலாம். பக்தியின் மூலமாக மடை மாற்றலாம். மடை மாற்றி சிந்தனையை சிறப்பாக கொண்டு போகலாம். அதுல அழுந்து இல்லாம அதிலிருந்து அந்த மடை மாற்றி தான் வெளியில வர முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த ஐம்புலன்களிலிருந்து தப்பிக்கணும்னா, அது வந்து இறைவனின் கருணை அன்றி முடியாது அப்படிங்கிற அந்த ஒரே கருத்தை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகவே 2 பேருமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதை செல்வமே சிந்தித்து இருவருமே வந்து நான் முன்னாடியே சொன்னபடி கல்வியிலும் மிகச் சிறந்தவர்கள். மிக உயர்ந்த அதாவது செல்வத்தை நிர்வகிக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவியை வகித்தவர்கள். அத அவங்க பார்த்து பார்த்து சலித்து போனவர்கள். "செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும்" அப்படின்னு அவரும் அத சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தம் அந்த செல்வத்தையும், அந்த ஐம்புலன்களும் நம்ம படுத்துற பாட்ட, அதுல அந்த பாட்டிலிருந்து நம்ம காப்பாத்தக்கூடிய ஒரே சக்தி பரம்பொருளே. அதனால தான் வந்து அந்த கடைசி வரிய பார்த்தீங்கன்னா, "பொன்னடி கமலத்து அடிமை பூண்டு பொடி அணிந்தேனே" அப்படின்னு இப்படி இதிலிருந்து என்னை காப்பாத்தின உனக்கு அடிமை இல்லாம நான் வேற என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு கதறல், ஒரு இரைஞ்சல். அந்த நீங்க திருவாசகத்துல பார்க்குற அந்த அதே கதறல நீங்க இங்கேயும் பார்த்து நான் உனக்கு அடிமை பூண்டேனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அடிமை பூண்டேனே, அடிமை பூண்டேனே அப்படிங்கிற அந்த பிரயோகத்தை இது வேற சில பிரயோகங்களும் பழ அடியார் அந்த மாதிரியான சில வார்த்தைகளையுமே வந்து அவங்க நெறையவே ம ம வந்து தன்னுடைய சேந்தனார் வந்து திரும்ப திரும்ப உபயோகப்படுத்தியிருக்காரு. இப்ப நீங்க வந்து நீங்க மணிவாசக பெருமான் கிட்டயுமே நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு நூல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பகிர்ந்துள்ள ஒரு ஒரு கூற்று நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, திரும்ப 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 அத வந்து நம்ம சொல்றது வந்து அந்த ஒரு நூலுக்கு அது அழகு சேர்க்காது. அதே வார்த்தை பிரயோகங்களே, இல்ல அதே சொல் பிரயோகங்கள் கருத்து வர மாதிரி சொல்றது நமக்கு கிடையாது. பொதுவா பண்ண மாட்டாங்க அப்படின்னாலும், இந்த இடத்துல இது ஏன் ஒரே மாதிரி வருதுன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதை அவங்க நூலாலாம் பண்ணல. நூல் எடுத்து நம்ம வந்து ஒரு புக் பப்ளிஷ் பண்ணி விக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் திருமுறைகள் வரல. அப்படியே இறைவனை பார்த்து கதர்றாங்க. அப்படியே உள்ளம் உருகுது 2 பேருக்குமே. இறைவன நினைச்சு அப்படியே இன்னும் பல்லாண்டு போனீங்கன்னா, பல்லாண்டு நமக்கு இந்த அருள் நிகழ்வு இப்ப சேந்தனார் வந்து இந்த பதிகங்கள் பாடிய அருள் நிகழ்வுகள் நமக்கு தெரியல. அத பத்தின விளக்கங்கள் இல்ல. ஆனா திருப்பல்லாண்டு பாடிய அருள் நிகழ்வு நமக்கு தெரியும். ஒரு அருள் நிகழ்வுலேருந்து ஒரு பாடல் வரும்போது அந்த கதறலும், அந்த ஒரு இரைஞ்சலும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும். அந்த ஒரு ஒரு அதையும் அனுபவிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து அப்படியே அவங்களுக்குள்ள அந்த உள்ளம் உருகி அவங்ககிட்டேருந்து வர்ற அந்த சொற்கள் ஒவ்வொன்னும் அப்படி ஓவியமாக வெளிப்படுது. 2 பேருக்குமே. அப்ப திரும்ப திரும்ப அதே வார்த்தை பிரயோகங்கள் வரும்பொழுது, இப்ப நீங்க வந்து ஒரு பால் இருக்குன்னா, அந்த பால நீங்க சூடு பண்ண அதோடைய சுவை பல மடங்கு அதிகரிக்கும். இல்லையா? திரட்டு திரட்டு பால்னு ஒரு மிக ஒரு அற்புதமான இனிப்பு சுவையை நம்ம உணரலாம். ஏன்னா, பால் சுட சுட ஒளிரும் துன்பம் வந்தா அ ஒ த ஒளிரும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இங்க வந்து பால சூடு பண்ண எப்படி அதன் சுவை பல மடங்கு அதிகரிக்கிறதோ, அதே மாதிரியே ஒரே அந்த கூற்றை வந்து திரும்ப 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 சொல்லி அந்த திருமுறை அருளாளர்கள் உருகி சொல்லும்போது, அதன் சுவை எவ்வளவு அதிகரிக்குது பாருங்க. அந்த "அடிமை பூண்டேனே" அப்படிங்கிறது, "சிக்கென பிடித்தேன்" மணிவாசக பெருமான் பத்தி நீங்க சொல்லவே வேண்டாம். ஏகப்பட்ட சொற்கூற்றுகள் வந்து திரும்ப அவர்கிட்டேருந்து உருகி வரும். ஒவ்வொரு இடத்திலும் அது ஒரு ஓவியமாகவும், ஒரு விளக்கத்தை குடுக்குற மாதிரியும் அற்புதமா வரும். அந்த விதத்திலயுமே கூட இவர்கள் 2 பேருக்கும் இருக்கின்ற அந்த ஒற்றுமையைக் கண்டு நம்மால நிச்சயமா வியக்காம இருக்க முடியல. அடுத்தது அடியார் பெருமை. இது வந்து சேந்தனார் பெருமான் வந்து அந்த திரு ஆவடுதுறையில பாடிய திருவிசைப்பா. இதுல வந்து அவங்க நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து கருத்து மட்டும் தான். இங்க வந்து சொற்கள் வந்து அதிகம் இல்ல. இதுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு 2 விதமான பாடல்கள் மாதிரி தான் தோணும். அடியார் பெருமையே வந்து எந்த அளவுக்கு 2 பேருமே உயர்த்தி சொல்லி ஏன்னா சைவத்தின் பெருமையே வந்து அதுதாங்க. அடியார்களின் பெருமை தான். ஆண்டவனின் பெருமையை பற்றி பேசுவதை விட, அடியவர்களின் பெருமையை பற்றி பேசுவது தான் வந்து சைவத்தின் ஒரு மணிமகுடம் பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம். அதுவே இறைவனே விரும்பக்கூடிய ஒரு விஷயம். இல்லையா? அப்படி அடியவர்களை பற்றி இங்க சேந்தனார் தன்னுடைய பாடல்ல சொல்லியிருக்கார் பாருங்க. "மானேர் கலைவளையும் கவர்ந்துளம் கொள்ளை கொள்ள வழக்குண்டே, தேனே அமுதே என் சித்தமே, சிவலோக நாயகச் செல்வமே, ஆனே அலம்பு புனற் பொன்னி அணி ஆவடுதுறை அன்பர்தம் கோனே, நின் மெய்யடியார் மனக்கருத்தை முடித்திடும் குன்றமே." மெய் அடியார்கள், அதாவது அங்க சிவபெருமானுக்கு உண்மையான அடியவர்கள் வந்து, அங்க போய் எதுவும் கேட்கலாம் வேணாம்.
எனக்கு அது வேணும், இது வேணும், அந்த அ அத கொடு, இத கொடுன்லாம் கேட்க வேணாம். இப்ப நான் நான் நினைக்கிறேன், உண்மையிலேயே சொல்றேன். லாவண்யா அம்மா வந்து நினைச்சிருப்பாங்க. நம்ம வந்து ஏன் 9ஆம் திருமுறையை பற்றி கொஞ்சம் நல்லா நெறைய அத பத்தி நம்ம வந்து அலசி ஆராயக்கூடாது. அந்த அந்த கருத்துக்கள ஏன் சுவைக்கக்கூடாது? நம்ம அத ஒரு பெரிய அளவுல எடுத்துக்கிட்டு போய் நெறைய பேருக்கு அந்த 9ஆம் திருமுறையை வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு அவங்க மனதளவுல எங்கேயோ ஒரு இடத்துல யோசிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கருத்து முடிஞ்சு எவ்வளவு பிரமாதமாக 160 நாட்களுக்கும் மேலாக மிகச் சிறப்பாக ஓடிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு நெனச்சுட்டு இருக்கீங்க? மெய் அடியார்கள் வந்து எதையும் போய் சிவபெருமான் கிட்ட கேட்கவே வேணாங்க. அடியார்கள் நினைத்தாலே போதும். அவர்களுடைய மனக்கருத்தை உடனே முடிச்சிருவாராம் சுவாமி. அந்த அளவுக்கு அடியவர்கள் மீது அத்துணை ஒரு பிரியம் கொண்டவர் இறைவன். இத வந்து இங்க சேந்தனார் ரொம்ப அழகா பதிவு பண்றார். "நின் மெய் அடியார் மனக்கருத்தை" எங்கேயோ ஒரு மூலையில அவங்க வந்து மெய்யடியார்கள் நினைச்சிட்டாலே, அது அற்புதமாக முடித்து பிரமாதமாக முடித்துக் கொடுக்கக்கூடியவர் இறைவன். அந்த அளவுக்கு கருணை கொண்டவர். இதே வேற மாதிரி இங்க வந்து அடியவர்கள் கூட இருக்கிறதுல இருக்கிற அந்த சிறப்பை வந்து மாணிக்கவாசக பெருமான் உங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடலாகத்தான் இருக்கும் இது. "நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து, நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிகப் பெரிதும் வேய்கின்றேன்." அதாவது அவருக்கு ரொம்ப அவசரமா இருக்கு. மணிவாசக பெருமானுக்கு ஒரே அவசரம். ஏன்னா, அவர் குருபரனாகி வந்து எல்லாம் காண்பித்து, இறைய கிட்டத்தட்ட கூட்டிட்டு போற நேரத்துல, "நீ இங்கேயே இரு. அப்புறமா உன்னை பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இல்லையா? அப்ப வந்து ஒரு 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 நொடி மாணிக்கவாசக பெருமானும் மிஸ் பண்ணிட்டாரு. சிவபெருமானோட பஸ்ல கைலாயத்துக்கு போறத மிஸ் பண்ணிட்டாரு. அப்ப வந்து அவசரப்படுறாரு. "என்ன முடியல, முடியல. ஏன்னா நான் அந்த பேரின்பத்த அனுபவிச்சுட்டேன். நான் உடனே உன்கிட்ட வரணும். வீடகத்தே புகுந்திடுவேன் மிகப் பெரிதும் விரைகின்றேன். ஸோ எப்படியாவது வந்து உன்னுடைய வ வ ய நீ நீ என்ன கூப்பிடணும். நான் சீக்கிரமே அங்க வந்துரணும். அதுக்கு என்ன வழி? என்ன வழி? ஒரே ஒரு வழி தான் இருக்கு. உன் அடியார் கூட்டத்தோட சும்மாவாவது போய் நான் அங்க உட்காந்துட்டேன்னா, நீ என்ன எப்படியாவது கூட்டிட்டு போயிருவ. நாடகத்தால் உன் அடியார் போல் நான் உன் அடியாரா இது வந்து மணிவாசக பெருமான் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் மிக உயர்ந்தவர். அவர் எந்த கீழ்நிலையிலும் இருப்பவர் அல்ல. நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அந்த அடியவர்களின் பெருமைக்காக சொல்றாரு. நம்ம வந்து ஆ ஆ உண்மையிலேயே அடியவர்களாக இல்லைன்னா கூட, அந்த அடியவர்கள் கூட்டத்தோட இருந்தாலே, அந்த வீடு வீடு பேறு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கூட இருக்கு. அந்த அளவுக்கு அடியவர்கள் பெருமை மிகச் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத, இவங்க இந்த இடத்துல வந்து அந்த அடியவர்கள் பெருமையத்தான் அவங்க பதிவு பண்றாங்க. 2 பேரும் 2 விதமான ஒரு கோணத்துல இத அவங்க பதிவு பண்றாங்க. அடுத்ததாக திருப்பல்லாண்டுக்கு வருவோம். நம்ம கொஞ்சம் திருவிசைப்பால அவர்களைப் பற்றி நம்ம கொஞ்சம் ஒப்பீடு பண்ணிட்டோம். இங்க திருப்பல்லாண்டுல பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல எடுத்துட்டு இருக்கிறது அந்த சொல் பிரயோகங்கள் தான். மன்னுக தில்லை. உங்களுக்கு தெரியும் முதல் பாடல்ல முதல்ல அவர் சொல்றதே தில்லை வளரணும். ஒரு இடத்துல மன்னுக தில்லைம்பாரு. அப்புறம் மன்னிய தில்லை தன்னுள் அப்படிம்பாரு. முதல் பாடல்ல மன்னுக தில்லை. 7வது பாடலோ, 8வது பாடலோ தெரியல. அந்த பாலுக்கு பாலகன் வரும்பொழுது மன்னிய தில்லை தன்னுள். அப்ப வந்து முதல்ல ரெக்வெஸ்ட் அடுத்தது டன். ஒரு பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ளேயே நடந்து அந்த அளவுக்கு அவங்கலாம் சத்திய வாக்கு. திருமுறை அடியவர்கள்லாம் சும்மா ஏதோ நமக்கு ஏதோ இங்க பாடணுங்கிறதுக்காக சொல்லிட்டு போகல. ஒவ்வொன்னும் சத்திய வாக்குங்கிறது தெரியுது பாருங்க. மன்னுக தில்லை, மன்னிய தில்லை அப்படிங்கிறதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் தில்லை மூதூர். இந்த இடத்துல பாருங்களேன். மூதூர்ங்கிற ஒரு வார்த்தை. தில்லை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத 2 பேருமே சொல்றாங்க. மூதூர்னா பழைய ஊர்ன்னு இல்ல. சிறந்த பழமை வாய்ந்த மிகவும் சிறந்த ஊர். அதுதான் மூதூர். மூதூருக்கு 2 அர்த்தம் இருக்கு. பழமை மற்றும் சிறப்பு. இப்ப தில்லைக்கு 2மே இருக்கு. மிக பழமையான ஊர், மிக சிறப்பான ஊர் அப்படிங்கிறத தான் இங்க தில்லை மூதூர்ன்னு. அடுத்தது அவரு ஒரு இந்த இந்த 2, 3 இடத்துல இந்த கருத்த சேந்தனார் வந்து திருப்பல்லாண்டுல அவருக்கு கிடைச்சிருக்கிற அந்த கொஞ்ச வாய்ப்பிலேயே இந்த கருத்த அவர் பதிவு பண்றாரு பாருங்க. "வஞ்சகர் போய் அகல, மிண்டு மனத்தவர் போமின்கள், மெய்யடியார்கள் விரைந்து வம்மின்." இதெல்லாம் அந்த திருப்பல்லாண்டுல இருக்கக்கூடிய அந்த வரிகள். வஞ்சகர் போய் அகல அப்படின்னா வஞ்சகர் அப்படின்னு இந்த இடத்துல அடியவர்கள் யார சொல்றாங்க? நமக்கு தெரியும். நிச்சயமா வந்து கி ஒரு கெட்டவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்லவில்லை. வஞ்சகர் அப்படிங்கிறது இறைவனை நினைக்காதவர்கள். வேற வேறு ஐம்புலன்களுக்கு ஆட்பட்டு அந்த பொய் நெறியில் இருக்கிறார்கள் பார்த்தீங்களா? அவர்களைத்தான் வஞ்சகர்கள் அப்படின்னு இந்த இடத்துல சேந்தனார் சுவாமி குறிப்பிடுகிறார். மிண்டு மனத்தவர் அப்படிங்கிறது போமின்கள். நீங்க உங்களுக்கு இதில் மனசு ஈடுபடவில்லையா? இறைவன் அந்த பரம்பொருள் தத்துவத்துல ஈடுபடவில்லையா? போங்க. உண்மையான அடியவர்கள் வாருங்கள். இதே வந்து புறத்தார்க்கு நமக்கு இது பாருங்க சிவபுராணத்துல, புறத்தார்க்கு சேயோன். சேயோன்னா
அதாவது கொஞ்சம் விலகி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது தொலைவில் இருப்பவர். அது சேயோன்னா ரொம்ப தள்ளி இருப்பவர். இப்போ புறத்தார்க்கு இறைவனை நினைக்காதவர்களுக்கு அந்த இறை கருணை அந்த நினைப்பவர்கள் அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்காராம். கரம் குவிவார் உள்மகிழும். அந்த இறைவனை நினைச்சு கரம் குவிபவர்களுக்கும், அடுத்தது சிரம் குவிவாருக்கும் பக்கத்தில் இருக்கிறானாம். அந்த கருத்தை வந்து புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்கன்னு அவர் சொல்லி இதே கருத்து தான். மிண்டு மனத்தவர் போமின்கள், மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் அப்படிங்கிற ஆனா இந்த இடத்துல கருத்து. அந்த கருத்து வந்து அவ்வளவு அதே மாதிரியா ஆனா கிட்டத்தட்ட வேற வேற ஆம் தமிழ் சொற்கள் இருந்தா கூட, அந்த கருத்து வந்து இவங்க 2 பேருக்கும் அந்த சிந்தனை வந்து எந்த அளவுக்கு ஒன்றுபட்டிருக்கு. உண்மையான மெய்யடியவர்கள் வாருங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை எவ்வளவு தூரம் 2 பேருக்குமே சேர்ந்து இருக்குங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி பாருங்க, பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் திருவெம்பாவையில. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே. 2 பேருமே ரொம்ப தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு விளக்கம் சொல்றாங்க பாருங்க. என்னைக்கும் புதுமையும் நீதான், பழமையும் நீதான். இன்னைக்கு இருக்கிற பொருளும் நீதான். என்னைக்கோ பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் நீ மட்டும் தான். அதேதான் இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்தாலும் நீதான், நாளைக்கு ராக்கெட்னாலும் நீதான், நாளைக்கு சாட் ஜிபிடினாலும் நீதான். இல்லையா? இதுக்கு முன்னாடி இருக்கிற பழம்பொருளும் அது நமக்கு பேர் கூட தெரியாததும் நீதான். பின்னாடி என்ன வரப்போகுதுன்னு தெரியாது அதுவும் நீதான். இந்த அந்த அந்த ஒரு ஒரு சொல்லுலயே மிகப்பெரிய பலவித அர்த்தங்கள குடுக்கக்கூடிய அந்த முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே. அந்த அந்த கருத்து வந்து அப்படியே இந்த இடத்துல வெளிப்படுது பாருங்களேன் சேந்தனார் கிட்ட. பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே நீதான் எல்லாமே நீதான் முன்னை பழம் அப்படிங்க உனக்கு நான் பல்லாண்டு கூறுகிறேன் அப்படின்னு அந்த அந்த கருத்து இங்க ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்கிறார் சேந்தனார் பெருமாள். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பாட்டுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டுல தான் நான் உண்மையிலேயே நினைக்கிறேன். சேந்தனார் அப்படியே மாணிக்கவாசகர் தான் உள்வாங்கியிருக்காரோன்னு. ஏன்னா ஒரே கருத்துங்க. ஒரே கருத்து, ஒரே வார்த்தை பிரயோகம் 2மே இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய பாட்டு இது. சண்டிகேஸ்வரரை பற்றிய பாடல். தாதையை தாழ் அற வீசிய சண்டிக்கவ் வண்டத் தொடுமுடனே பூதலத்தோறும் வணங்கப் பொற்கோயிலும் போனகமும் அருளிச் சோதி மணிமுடித் தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்குப் பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. என்னங்க சொல்றாரு இவரு? பாதகத்துக்கு பரிசு வைத்தானா? என்ன பாதகம்? உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த சண்டிகேஸ்வரருடைய முன்கதை நமக்கு தெரியும். அவர் வந்து இறைவன் மீது மிகுந்த அன்பு கொண்டு எப்பவுமே அந்த பால அந்த கறந்து பால் அபிஷேகம் செய்யக்கூடியவர். ஒரு தடவை இவர் வந்து பாலை வீணாக்குறாரேன்னு இவருடைய தந்தை அவர பார்த்துட்டு அந்த பால வந்து தட்டி விடுறாரு கோபத்துல. இவர கூப்பிடுறார். இவரு அப்படியே பக்தியில ஆழ்ந்திருக்கார். கவனிக்கல. கோபத்துல அவர் தட்டி விடுறாரு. அப்ப யாருன்னு தெரியல. அவர் உண்மையிலேயே வந்து தன்னுடைய தந்தை என்னெல்லாம் தெரியல. இறைவனுக்கு வச்சிருக்கிற அந்த அவருக்கு பண்ண வேண்டிய அபிஷேகம் தடைபடுதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சட்டுன்னு ஒரு குச்சி. அந்த குச்சிய வச்சு இப்படி தட்டி விடுறாரு. அது அவர் கால்ல படுது. அது மழுவா மாரி அவர் காலையே வெட்டுது. அப்ப தந்தையை வெட்டினவர். அது ஒரு பாதகம் இல்லையா? அந்த பாதகத்துக்கு இ சண்டிகேஸ்வரர் என்ன கிடைச்சது? சண்டிகேஸ்வரர்ங்கிற பதவி. மிகப்பெரிய பதவி. என்ன? விண்ணவர்களும், மன்னவர்களும் வணங்க ஒரு பொற்கோயில். அதோடு சரி இறைவனுக்கு பண்ணக்கூடிய நெய்வேத்தியங்கள் அனைத்தும் சுவாமி வந்து அத அப்படி நெய்வேத்தியத்த பெற்றோம்னு அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து போறது சண்டிகேஸ்வர போனகமும், அருளிச் சோதி அந்த கொன்றை மாலை, சோதி மணிமுடி தாமமும், நாமமும், தொண்டர்க்கு நாயகமும் போய் அனைத்து ஒரு ஒரு இடம் குடுத்து, அந்த ஒரு கோவில்ல இடம் குடுத்து, எல்லோரும் வணங்கச் செய்து, அந்த பூசை நிவேதனங்கள், அந்த கொன்றை மாலை அனைத்தையும் குடுத்து, சண்டிகேஸ்வரர்ங்கிற ஒரு உயர்ந்த பதவியை குடுத்து, இது எல்லாத்தையும் எதுக்கு அவர் குடுத்தாரு? பாதகத்துக்கு குடுத்தாரு. இதையே தான் இதையே பாதகத்துக்கு தீதிலை மாணி சிவகருமம் சிதைத்தானே சாதியும் வேதியன் தாதிதனைத் தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர்தொழ பாதகமே சோறு பற்றினவா தோநோக்கம். என்ன இது? இந்த பாதகம்ங்கிறது இது எப்படி சரியாகும்? இதுல ஒரு 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே கருத்தை ஒரே வார்த்தையில சொல்றதுக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு நமக்கு சாத்திரம் தான் தோத்திரத்துக்கு விளக்கம் நம்ம சாத்திரத்துல தானே நமக்கு கிடைச்சாகணும். இது பாதகம் ஆகுமா? சொல்லுங்க யோசிச்சு பாருங்க.
தந்தையை வெட்டுவது பாதகம் தான். ஆனா அந்த பாதகத்துக்கு இவ்வளவு பெரிய பரிசு கிடைச்சிருக்கே. அப்ப பாதகம் இல்லையே. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? அறனடிக்கே அன்பர் செய்யும் பாவமும் அறம். அறனடிக்கே அன்பர் செய்யும் அந்த அரணுக்காக அன்பர்கள் செய்யக்கூடிய அந்த பாவம் கூட அறம்தான். பரனடிக்கே அன்பிலாதார் புண்ணியமும் பாவம். அன்பில்லாம நம்ம அதே பரனடிக்கு நம்ம செய்யக்கூடிய புண்ணியம் கூட மிக உயர்ந்த செயலாக கூட இருக்கலாம். ஆனா அன்பில்லாமல் அதை செய்யும் பொழுது இறைவனிடத்தில் பூரண அன்பு இல்லாம நம்ம அந்த புண்ணியமே செய்தா கூட அது பாவமே ஆகும். இதை விட ஒரு ஒரு அற்புதமா நமக்கு வந்து அன்பின் மகத்துவத்தை வெளிப்படுத்த முடியுமா? 2 பேரும் ஒரே மாதிரியான அந்த பாதகம்ங்கிற வார்த்தையை வச்சு, இறைவன் மீது நம்ம எப்படி ஒரு தூய அன்பு கொள்ள வேண்டும், அப்படிங்கிறத எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப இங்க வந்து செயல்கள் முக்கியம் இல்ல. நமக்கு நோக்கம் தான் முக்கியம் அப்படிங்கிறத இத விட இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? உண்மையிலேயே வந்து இறை பக்திக்கு இதை விட ஒரு அற்புதமான விளக்கம் இருக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் பக்தின்னு செய்யறோமே, நம்ம செய்யறதெல்லாம் உண்மையான பக்தி தானா? யோசிக்கணும். ஒரு துளி அன்பு இருக்கணும். அந்த ஒரு துளி அன்பு மட்டுமே நம்மளால ஒரு 100 அடி இறைவனை நோக்கி போக முடியும். அந்த அன்பு அப்படிங்கிறது, அதுல நீ உன்னுடைய செயல்கள் என்னவா வேணாலும் இருக்கலாம். உன்னுடைய நோக்கத்தில் அரணுக்கு நீ அன்பு தான் செய்யணும் அப்படிங்கிறது அப்படி நினைக்க அப்படியே சிலிர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இவங்க 2 பேருக்குள்ளயும் இத்தனை ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு வியத்தகு விஷயம் தான். அடுத்தது பாருங்க, அந்த பழ அடியார்களுடைய பெருமை. சேந்தனாருடைய பல அந்த ஒரு 40, 50 பாடல்களே அந்த பழ அடியாருங்கிற பிரயோகம் நிறைய இடத்துல இருக்கு. அவர்களுக்கு ஒரு அடியவர்கள் என்றாலே சிறப்பு. அந்த சிறப்பை அவர்கள் 2 பேருமே திருவிசைப்பால சேந்தனார் பெருமான் சொல்லியிருக்காரு. மாணிக்கவாசகர் 2 பேருமே அடியார்கள் சிறப்பை பற்றி பெருமையாகத்தான் சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதை சிந்திச்சோம். அதுலயும் பழ அடியார்கள். அந்த பழ அடியார்களுக்கு இன்னும் என்ன பெருமை? அந்த சிவநெறியவே சிந்தித்து அதுலயே நிக்கிறவங்க. இப்ப நிறைய பேர் வந்து இது நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம கொஞ்ச நாள் பண்ணுவோம். அப்புறம் நமக்கு இல்ல நான் இதை விட அது நல்லா இருக்கு, அப்ப அதுக்கு போறேன் அப்படின்னு இல்லாம அந்த ஒரு நெறியிலேயே பழங்காலம் தொட்டும் இருப்பவர்கள். இங்க பாருங்களேன், அந்த பழ அடியார்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள். நின் பழ அடியார் திரள்வான் குழுமி கெழுமுதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொலோ என்று அப்படின்னு அந்த பழ அடியார்கள் பழுத்த மனத்து அடியார் உடன் போயினர். பழுத்த மனத்து அடியார். அந்த பழ அடியார்கள் யாரு? இந்த பழுத்த மனத்து அடியாருடன் போயினர் அப்படிங்கிறது வந்து பழுத்த மனமுடைய அடியவர்கள் எல்லாம் சிவபெருமானோட போயிட்டாராம். இன்னும் பழுக்காததுனாலதான் மணிவாசக பெருமான் இருந்தாராம். அதனாலதான் 2 பேருக்குமே அந்த பழ அடியார்கள் மீது அவ்வளவு ஒரு அன்பு. பழ அடியார்களை கண்டுட்டா, அந்த பழையாரடியோடு கூடி அந்த பல்லாண்டு கூறிட்டா, அந்த பழைய அடியார்களோடு சேர்ந்து நின்னுட்டா இறைவனுடைய அருளை பெற்றுவிட முடியும் அப்படிங்கிற அந்த இடத்துல 2 பேருக்குமே ரொம்ப ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கு. அடுத்தது நான் ரொம்பவும் ரசிச்சு கொடுத்த அந்த தலைப்புக்கான வரி. பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே. இதே அவரு சொல்லியிருக்காரு, சொல் பதம் கடந்த தொல்லோன். என்னங்க, நான் 2 படிச்ச உடனே அப்படி ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டேன். நீங்க நிறைய நம்ம படிக்கிறோம். நம்ம திருமுறைகள் ஒவ்வொன்னுமே ஒரு வரியும் அற்புதம் வாய்ந்ததுதான். ஒரு வார்த்தையிலும் நுணுக்கம் இருக்குனால ஒரு சில சமயம் சில வார்த்தைகள் அப்படியே நம்ம மனசு அப்படி தொட்டுட்டு அப்படியே பதிஞ்சிரும். நம்ம மறந்து போறோம். நம்ம மனிதர்கள் தானே. இன்னமும் மும்மலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள் தான். படிச்சாலும் நான் என்ன மாதிரியான அடியவர்களுக்கு சொல்றேன். சில விஷயங்கள் மறந்து போயிடும். நம்ம அதை திரும்ப திரும்ப படிக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும். இந்த வார்த்தை, இந்த பல்லாண்டு எனும் பதம் கடந்தானுக்கே அப்படிங்கிறது எனக்கு அப்படியே வந்து பச்சக்குன்னு ஒட்டிக்கிடுச்சு. என் மனசுல அப்படியே நங்கூரம் போட்டு பாய்ச்சின மாதிரி. நம்ம அப்படியே அவரை அப்படிங்கிறோம், இப்படிங்கிறோம், பரம்பொருள் தத்துவம்ங்கிறோம், ஓவியம்ங்கிறோம், நிறைய பேசுறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய விளக்கங்கள். இது எல்லாத்துக்கும் கடந்தவங்க. பல்லாண்டுன்னு இறைவனை வாழ்த்தி வணங்குகிறோம். அதுதானே பல்லாண்டோடைய நோக்கமே. அதை எல்லாத்துக்கும் கடந்தவன் தான். இன்னும் இப்ப அந்த புது கவிதை உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஒரு ஓவியம் வரைகிறதே ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி அப்படின்னா நம்ம சினிமால எல்லாம் அந்த புது கவிதையை படிக்கிறத அதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்திருக்காரு நம்ம சேந்தனார் பெருமான். பல்லாண்டு எனும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு. இது எல்லாமே உனக்கு ஒண்ணுமே இல்லப்பா. இது எல்லாத்தையும் தாண்டி நீ எங்கேயோ இருக்க. எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் மேல நீ இருக்க. இதெல்லாம் கடந்துட்ட. சொல்பதம் கடந்து தொல்லோன், மிக பழமையோன். நீ எங்கேயோ இருக்க. ஆனாலும் எங்களுக்கு நாங்க ரொம்ப அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவர்கள் எல்லோரும் மிகவும் உயர்ந்தவர்கள். நமக்காக அவங்க அதை எடுத்து காட்டுறாங்க. நாங்க இங்க இருக்கோம்.
அந்த எல்லாம் பதம் கடந்துட்டேன். எங்களுக்கு எல்லாம் தெரியும். உனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் சொல்றேன்ப்பா. எங்களுடைய அன்பு இல்லையா? தயவு செஞ்சு அத எடுத்துக்கோப்பா. இந்த சொல் பதமெல்லாம் நீ கடந்தாச்சு. ஆனாலும் உன்ன நான் அதையே சொல்லி, சொல்லி ஒரு திருவாசகத்துல ஒரு 687 திருக்கோவையார்ன்னு ஒரு 1000 பாடல்கள் நான் சொல்றேன். இதெல்லாம் நீ கடந்துட்ட. ஆனா எனக்கு ஆசையா இருக்கே! உன்ன பாடணும்னு. உன்ன உருகி, உருகி அத வந்து கொட்டணும்னு ஆசையா இருக்கே! அப்படின்னு 2 பேருமே கொட்டியிருக்காங்க பாருங்க. சொல்பதம் கடந்து விடுது புரிந்து அந்த வார்த்தையையும் சொல்லிட்டாலும், ஆனா நாங்க சொல்றோம்ப்பா, உன் பெருமைய பாடுறத விட எங்களுக்கு வேற என்னப்பா இருக்கு? நீ அதெல்லாம் கடந்துட்ட. எல்லாத்தையும் தாண்டி இருக்க. எங்களுக்கு தெரியுது. ஆனாலும் அத சொல்றோம். அப்படின்னு இத என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அது எனக்கு ரொம்ப கவர்ந்ததுனால தான் நான் இது 2யுமே இணைச்சு, இந்த இதுக்கு வந்து நான் தலைப்பாவே குடுத்தேன். அப்படி ஒரு சிந்தனை வந்து அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ளயுமே அந்த சிவ சிந்தனை வந்து ஒரே மாதிரியான ஆ அம் இதுலயே ப வ ப வழியிலேயே பயணிச்சிருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நெறைய விஷயத்துல இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நான் அத எடுத்துக்கல. ஏன்னா நான் வந்து இங்க மாணிவாசக பெருமானை தான் ஒப்பீடா பண்றேன் அப்படிங்கிறதுனால, "நின் மனக்கருத்தை முடித்திடும்னு" சேந்தனார் சொல்றது திரு நாவுக்கரசு பெருமான் கூட சொல்லியிருக்கார். "வாயானை மனத்தானை நின் மனக்கருத்தை முடிப்பானே." சில சிந்தனைகள் வந்து அடியவர்களுக்குள்ள எல்லாமே அந்த சிவ சிந்தனையில அந்த ஒற்றுமைங்கிறது வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப அதே சொற்சுவை சொல்லும்போது, அது பாலின் சுவை போல பன்மடங்கு கூடும். இருந்தாலும் சேந்தனார் பாடிய அந்த ஒரு ஒரு 40, 50 பாடல்களுக்குள்ள அந்த மணிவாசக பெருமானை அவர் உள்வாங்கி இருக்கிற அந்த சிந்தனை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாகவும், அ அருமையாகவும் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பாராட்டாம இருக்க முடியல. இது சேந்தனார் பெருமான் திருப்பல்லாண்டில் பாடிய கடைசி பாடல். இது க எல்லாமே முடிச்சு அவரு வந்து எப்பவுமே வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் இப்ப ஒரு ஒரு உரை எடுத்தோம்னா, கன்க்ளூஷன் நமக்கும் தெரியும். ஸோ இதுதான் அவருடைய கடைசி பாடல்ங்கிறதுனால, அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கா சொல்ற மாதிரியாக ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாடல். என்ன கன்க்ளூஷன் பாருங்க. முக்தி வேண்டி தான். எல்லாருக்குமே அந்த கன்க்ளூஷன்ங்கிறது முக்தி இறைவனை அடையக்கூடிய அந்த முக்தியாகத்தான் இருக்கும். அ எந்தை அப் இதுலயுமே நாவுக்கரசரோட அப்பன் நீ, அம்மை நீ உங்களுக்கு சட்டுன்னு கேட்ட உடனே வரும். எந்தை, எந்தாய், சுற்றம், முற்றும், எமக்கமுதாம், எம்பிரான் என்றென்றும் சிந்தை செய்யும் நீதான் எனக்கு அப்பா, நீதான் எனக்கு அம்மா, நீதான் எனக்கு சுற்றம், முற்றம் எல்லாமே. நீயே என் பிரான், என்னுடைய தலைவனும் நீதான். அப்படின்று சிந்தை செய்கிறது அவர் கூட அவர் தன்னை சொல்லிக்கல. அப்படிப்பட்ட அந்த பட்ட அடியவர்களுக்கு அந்த மாதிரி சிவன் அடியவர்கள் எப்பவுமே அப்படித்தான் இருப்பாங்க இல்லையா? நீதான் சிவபெருமான் தான் தாய், சிவபெருமான் தான் தந்தை, சிவபெருமான் தான் சுற்றம் உறவு, அவரே தான் தலைவன் என்று இருக்கக்கூடிய அந்த அந்த சிவன் அடியவர்களுக்கு இவர் வந்து நாயாய் பணிபுரிவாராம். நாயேனை அவர் அடிக்கடி உபயோகப்படுத்துற வார்த்தையை இங்க இறுதியா உபயோகப்படுத்துகிறார் சேந்தனார் பெருமான். அவர் தன்னை பற்றியும் சொல்லுகிறார். அடிநாய் செப்புரை அந்தமில் ஆனந்த சேந்தன் என்னை புகுந்து ஆண்டு கொண்டு ஆருயிர் மேல் இப்படியெல்லாம் அந்த அப்படி நான் அந்த அடியவர்களுக்கு நான் ஒரு நாயா இருந்தேன் அவ்வளவுதான். நான் வேற ஒண்ணும் செய்யல. பந்தம் பிரிய பரிந்தவனே. பந்தம் இந்த உலக பந்தங்களிலிருந்து என்னை விடுவிக்க பரிந்தவனே. அருள் புரிந்தவனே. பரிவு அப்படின்னாலே என்ன? ஒரு தாய் வந்து மகனிடம் காட்டும் பரிவு, அந்த அன்பு இல்லையா? அந்த பந்தம் பிரிய பரிந்தவனே என்று என்னை என்னை இந்த பந்தத்திலிருந்து நீக்கி உன்னோடு சேர்த்துக் கொண்ட அந்த இறைவனே என்று உனக்கு பல்லாண்டு கூறுகிறேன். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. பந்தம் பிரிய பரிந்தவனே. அங்க அங்க இங்க இதே பாருங்க. பாச வேரறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனுக்கு அருளி 2 பேருமே அந்த முக்தி தத்துவத்தை எப்படி அருமையா பாச வேரறுக்கும் பழம்பொருள். பந்தம் பிரிய பரிந்தவனே. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. ஆக இந்த பந்தத்தை இந்த பாச வேரை அறுக்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு மட்டுமே இருக்குங்கிறத இங்க மறுபடியும் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக சொல்றாங்க பாருங்க. பாச வேரறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனுக்கு அருளி பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கழல் காட்டிய பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு சேந்தன் எனை புகுந்து ஆண்டு கொண்டு அதேதான் புகுந்து என்னை சிந்தையில் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே உன்னை சிக்கென பிடித்தேன் பல்லாண்டு கூறுதுமே. என்ன இந்த இவருடைய அந்த சிந்தனை எப்படி எப்படி பாருங்க பரம்பொருள் தத்துவத்துல ஆரம்பிச்சு அந்த பரம்பொருள் தத்துவத்திலேயே முடிக்கிறார் பாருங்க சேந்தனார் பெருமான் திருவிசைப்பால ஏக நாயகனைன்னு ஆரம்பிக்கிறாரு. இங்க வந்து பந்தம் பிரிய பரிந்தவனே அப்படின்னு முடிக்கிறாரு. என்ன ஒரு ஒரு 40, 42 பாடல்களுக்குள்ள
அத்துணை ஒரு அருமையான ஒரு அதுவும் திருப்பல்லாண்ட பொறுத்தவரைக்கும் ஒரு அருள் நிகழ்வுக்கு பிறகு அந்த தேர் வந்து நின்று இறைவனையே பாடுமாறு பணித்து இவர் பாடிய அந்த 13 பாடல்களுக்கு அப்புறம் அந்த தேரே கொண்டு போய் நிலையில இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருள் நிகழ்வுக்கு அப்புறம் அந்த வார்த்தை பிரயோகங்கள் எப்படி கொட்டுது. அதே வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரியான வார்த்தை பிரயோகங்களோட அந்த சிந்தனையோடையும் மாணிக்கவாசக பெருமானும் அந்த பாச வேரறுக்கும் பழம்பொருள் தன்னைன்னு அந்த இதுலேருந்து நம்ம ஒன்று நமக்கு நல்லா தெரியுதுங்க. இறை அருள் அந்த சிவ தத்துவத்தை அருளாளர்கள் எல்லோருக்கும் ஒண்ணுதாங்க. அந்த சிவப்பரம்பொருள் ஒன்றே. அவர் மற்றென்று வேறொன்றும் இல்லை. அப்படி அந்த பற்றறுக்க கூடிய ஆரியனே அப்படிங்கிறதுல அந்த சிந்தனை எந்த அளவுக்கு அற்புதமா அவங்க அந்த இறைவனின் புகழை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து நம்மளால வந்து அந் வியக்காம இருக்கவே முடியல. நான் பல ஒரு 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 பாடலுமே நமக்கு அந்த அதிசயத்தை நமக்கு காட்டுகிறது. அந்த சொற்சுவை, பொருட்சுவை, அந்த சிவப்பரம்பொருளுக்கு திரும்ப திரும்ப அந்த வார்த்தை குடுத்தாலும், ஒவ்வொரு இடத்துலயும் அந்த வேற மாதிரியான பொருட்சுவை. அப்பா! அருளாளர்கள் அன்றி வேறு யாரால இந்த மாதிரி செய்ய முடியும்? அந்த அளவுக்கு சேந்தனார் பெருமானும், மாணிக்கவாசக பெருமானும் காட்டிய அந்த சிவபெருமானுடைய அந்த அற்புதமான அருள் வழியை நம்மளும் முயற்சிப்போம். சிவபர தத்துவத்தை புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள முயற்சிப்போம் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒரு நன்றி, வணக்கம். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் நீந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.